ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் ரெசிபி. நம்ம இன்றைக்கி இட்லி தோசைக்குனா சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அருமையான சட்னி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. எத்தனை இட்லி தோசை சாப்பிட்டீங்கன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளியும் நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த சட்னி காரமாக இருந்தால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வரமிளகா கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வரமிளகா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சோண்டு ஒரு 3 சில்லு அளவுக்கு தேங்காயை நம்ம சேர்த்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி செய்கிறீங்க, நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்கன்னா நம்மளுக்கு காரமாக சாப்பிட மாட்டாங்க. அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு வரமிளகாய் மட்டும் ஒன்று ஃபஸ்ட்டு போட்டுட்டு அரைச்சிக்கோங்க. அப்புறம் அவங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற வரமிளகாயை போட்டு நல்லா நம்ம காரமாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் சூப்பராக இருக்கும். ஒரே வேலையில் முடிஞ்சிடும். இதில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம பொட்டுக்கடலை சேர்த்து சட்னி செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நல்ல வாசனையோடு சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் நம்ம போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து கொட்டிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்குனா ரொம்ப அருமையாக இருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லாமே ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.